நமஸ்தே. இனி வீடியோல நம்ம இஸ்லாமிக் லால சனி இன்ஹெரிட்டன்ஸ் ரூல பார்க்க போறோம். இஸ்லாமிக் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு, ஷியா சன்னின்னு. அதுல நம்ம இப்ப சன்னி ஸ்கூல் ஆஃப் லாவை எடுத்து பார்க்கறோம். அதுல ஸ்பெசிபிக்கா ஹனாஃபியோட லாஸ் எடுத்து பார்க்கறோம். ஸோ ஹனாஃபி லான்னு கேட்டாலும் இதைத்தான் எழுத போறீங்க, சன்னி லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு கேட்டாலும் இதைத்தான் எடுத்து எழுத போறீங்க. இன் டீட்டெயிலா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஹனாஃபி செக்ட் பீப்புள் அவங்களோட லா எந்த எய்ம், எந்த பேசிக் ஆப்ஜெக்டிவ்ஸோட ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு, கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்றாங்க. அந்த 3 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அவங்களுக்கு குரான் படி ஷேரஸ், ரெசிடியூவரிஸ், டிஸ்டன்ட் கிண்ட்ரட்னு வெவ்வேறு ரிலேட்டிவ்ஸோட லிஸ்ட் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி போகணும். இப்ப அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போக விடாம உயில் மூலமா அந்த முஸ்லிம் மேலோ ஃபீமேலோ வேற யாரோ ஒருத்தருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைங்களுக்கும் ஈக்குவலா ப்ராப்பர்ட்டி போறதோ இல்ல குரான் படி ப்ராப்பர்ட்டி போறதுக்கோ ஏற்பாடு பண்ணாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, உயில் மூலமா ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி போற மாதிரி எழுதி வச்சா அது செல்லுபடியாகுமா? வேலிடான கிடையாது. குரான் தெளிவா என்ன சொல்றான்னா, ஒரு முஸ்லிம் மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அவங்களோட மொத்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியில 1/3 மட்டும்தான் உயில் மூலமா எழுதி கொடுக்க முடியும். ரெஸ்ட் ஆஃப் த 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி குரான்ல சொல்லி இருக்கிற மெத்தட் படி ஷேரர்ஸ்க்கும் ரெசிடியூவரிஸுக்கும் தான் போகும். அத ஒரு முஸ்லிம் மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் நான் சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி தானே அப்படிங்கிற சென்ஸ்ல மாத்தி அமைக்க முடியாது. 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை தான் உயில் மூலமா எழுதி வைக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முஸ்லீம் மேலுக்கு 3 lakh rupees கையில இருக்கு, அதை உயில் மூலமா அவர் எழுதி வைக்க ஆசைப்படுறாரு அப்படின்னா 1 lakh மட்டும்தான் உயில் மூலமா எழுதி யாருக்காவது கொடுக்க முடியும். மீதி 2 lakhs கண்டிப்பா குரான்ல இருக்கிற ப்ரொசீஜர் படி தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபாலோ ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1 lakh அவர் எழுதி கொடுக்கலாம்னு சொல்ல, 3 lakhsல 1 lakh உயில் மூலமா கொடுக்கலாம். அந்த 1 lakh உயில் மூலமா யாருக்கு கொடுக்கலாம்? யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். அவரோட ஓன் லீகல் ஏர்க்கே கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு முஸ்லீம் மேல் இருக்காருன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு 3 lakhs ஒர்த் மணி இருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன் இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. 3 லீகல் ஏர்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட உயிர்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் என்னோட பையனுக்கு எழுதி வச்சிருக்காரு. அப்ப பையனுக்கு குரான் படியும் ரிமைனிங் 2/3 ப்ராப்பர்ட்டியில பங்கு இருக்கும். உயிர் மூலமாவும் 1 lakh வருது. இது பர்மிட்டடான பர்மிட்டட். இப்ப இதே மனுஷன் 1 lakhக்கு பதிலா 2 lakhs உயிர் மூலமா எழுதி வைக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இறந்து போன அந்த மனுஷனோட ஒய்ஃபும் டாட்டரும் சரி ஓகே, பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருக்காரு, அவர் 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கட்டும், மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டிய குரான் படி பிரிச்சு கொடுக்கறதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் பர்மிட்டட். அதர்வைஸ் நாட் பர்மிட்டட். சன்னியை பொறுத்த வரைக்கும் லீகல் ஏர்ஸுக்கு கூட 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை உயில் மூலமா தாராளமா எழுதி வைக்கலாம். ஷியால பாத்தீங்கன்னா அதே லீகல் ஏர்ஸுக்கு எழுதி வைக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஷியாவை எடுத்து படிக்கும்போது, ஷியாவோட இத்னா சாரி ரூல்ஸ் எடுத்து படிக்கும்போது நம்ம அதை டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்த 2 கண்டிஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், உயிர் மூலமா சொத்து எழுதி வைக்க அவருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு? ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பவர் தான் இருக்கு. 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை தான் உயிர் மூலமா கொடுக்க முடியும். அப்படி உயிர் மூலமா அவர் கொடுக்கும் பொழுது 1/3 ஆஃப் த எஸ்டேட் அவரோட லீகல் ஏர்ஸுக்கே கூட கொடுக்கலாம். பொண்ணுக்கும் எழுதி கொடுக்கலாம், பையனுக்கும் எழுதி கொடுக்கலாம். 1/3 அவர் எழுதி கொடுக்குறாருன்னு யாருமே ஏன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க சனி லால. பட் அது 1/3க்கு மேல இருக்குங்கிற பட்சத்துல மீதி லீகல் ஏர்ஸ் அதை பர்மிட் பண்ணணும். 1/3க்கு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு எஸ்டேட் எழுதி கொடுத்துருக்காங்க உயில் மூலமானா லீகல் ஏர்ஸ் எல்லாரும் அதை பர்மிட் பண்ணாதான் அப்படி அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு. இல்லைன்னா 1/3 மட்டும்தான் செல்லுபடியாகும், மீதி செல்லுபடி ஆகாது. தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, லீகல் ஏர்ஸ 3 வெரைட்டியா பிரிக்கிறாங்க: ஷேரர்ஸ், ரெசிடியூவரிஸ், டிஸ்டன்ட் கிண்ட்ரட். ஷேரர்ஸும் ரெசிடியூவரிஸும் இருக்கும் பட்சத்துல டிஸ்டன்ட் கிண்ட்ரடுக்கு ப்ராப்பர்ட்டியில பங்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷேரர்ஸ் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை எடுத்துப்பாங்க. அது போக என்ன மிச்சம் இருக்கோ அது ரெசிடியூவரிஸ் எடுத்துருவாங்க. ஷேரர்ஸ், ரெசிடியூவரிஸ் 2 பேருமே இல்லைங்கிற பட்சத்துல மட்டும்தான் டிஸ்டன்ட் கிண்ட்ரடுக்கு ப்ராப்பர்ட்டியில பங்கு உண்டு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம மண்டையில நல்லா எழுதிக்கணும். அடுத்து, ஷேரர்ஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரான்ல ஒரு ரெஃபர்மேஷன் கொண்டு வராங்க. அரபிக் கல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா, குரான் வரதுக்கு முன்னாடி, இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த அரபிக் கல்ச்சர்ல ஃபீமேலுக்கு ப்ராப்பர்ட்டியில எந்தவித பங்கும் இல்லாம இருந்தது. அதனால குரான்ல இது ரொம்ப அநியாயம், ஃபீமேலுக்கும் ப்ராப்பர்ட்டியில பங்கு உண்டு அப்படிங்கிற பேசிஸ்ல ஷேரர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸை பிரிச்சிருப்பாங்க.
இந்த கிளாஸ் 1 லீகல் ஏர்ஸ் ஆகட்டும், கிளாஸ் 2 லீகல் ஏர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு நடுவுல ப்ராப்பர்ட்டியை பிரிச்சுக்கும் போது எல்லாரும் ஈக்குவல் ஷேரா பிரிச்சுப்பாங்க. வெரஸ் இங்க ஷேரர்ஸை பொறுத்த வரைக்கும் குரான்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு விகிதாச்சாரம் சொல்லியிருப்பாங்க. ஃபாதருக்கு இதுதான் பெர்சன்டேஜ், இவ்வளவு ஷேர் அவர் எடுத்துக்கலாம், இந்த விகிதாச்சாரத்துல அவர் எடுத்துக்கலாம். ஒய்ஃப் இருக்காங்களா, ஒய்ஃப் இந்த விகிதாச்சாரத்துல ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஷியோ, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அலோகேட் தெளிவா குரான்லயே பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் ஈக்குவலா எடுத்துப்பாங்கங்கிற பொசிஷன் கிடையாது. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் எவ்வளவு ஷேர் கிடைக்குங்கிறத தெளிவா குரான்ல சொல்றதுனால அவங்கள ஷேரர்ஸ் சொல்றோம். ஸோ ஷேரர்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலி 12 இன் நம்பர்ஸ். இந்த 12 பேர்ல 4 பேரு மேல், 8 பேரு ஃபீமேல் ஷேரர்ஸ். ஸோ யார் யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல மேல் ஷேரர்ஸ் பாத்துருவோமா? ஃபாதர், ட்ரூ கிராண்ட் ஃபாதர், ஹஸ்பண்ட், யூட்டரைன் பிரதர், இவங்க எல்லாம் மேல் ஷேரர்ஸ் கடியில வராங்க. யூட்டரைன் பிரதர்னா யாரு? அம்மா வழியில வரக்கூடிய பிரதர். சோ அம்மா காமன் அம்மா இருக்காங்க, அப்பா வெவ்வேறையா இருக்காங்க, அம்மா சேமா இருக்காங்கன்னா அவங்கள யூட்டரைன் பிரதர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஷேரர்ஸ். இதுல யார் யார் வராங்க? ஒய்ஃப், மதர், ட்ரூ கிராண்ட் மதர், டாட்டர், சன்ஸ் டாட்டர், ஹவவர் லோ சோ எவர். ஸோ சன்னோட டாட்டர், சன்னோட டாட்டர், சன்னோட டாட்டர், ஹவவர் லோ சோ எவர் அப்படிங்கிறாங்க. அடுத்தது யூட்டரைன் சிஸ்டர். யூட்டரைன் சிஸ்டர் அகைன் மதர் காமனா இருக்காங்க, ஃபாதர் வெவ்வேறு. ஃபுல் சிஸ்டர், அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேம். கன்சாகுவைன் சிஸ்டர் அப்படின்னா அப்பா சேமா இருக்காங்க, அம்மா வெவ்வேறையா இருக்காங்க. தே ஆர் கால்ட் அஸ் கன்சாகுவைன் சிஸ்டர். ஸோ இவங்க எல்லாருமே ஃபீமேல் ஷேரர்ஸ் கடியில வராங்க. ஸோ மொத்தம் 12 பேர், 4 மேலு 8 ஃபீமேல், இன் டோட்டல் ஷேரர்ஸ் 8 பேர். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெசிடியூவரிஸ். யாரு ரெசிடியூவரிஸ்? ஷேரர்ஸ் போக யார் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி போகுதோ அவங்க எல்லாரையுமே நம்ம ரெசிடியூவரிஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஷேரர்ஸ் மேஜர் ப்ராப்பர்ட்டியில ஒரு ஷேர் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அது போக மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் பல்க் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இந்த பல்க் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெசிடியூவரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். அது எல்லா ரெசிடியூவரிஸும் ஷேர் பண்றாங்க. இந்த ரெசிடியூவரிஸ் எல்லாம் இன் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நம்ம நினைவு வச்சுக்க வேண்டியது, இவங்க 4 கேட்டகரி கடியில வராங்க. யார் யாருன்னா டிசெண்டன்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு கீழே, அவங்களுக்கு அப்புறம் பிறந்தவங்க அசெண்டன்ஸ், அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஆன்சிஸ்டர்ஸ், கொலேட்ரல்ஸ், அதுக்கப்புறம் டிசெண்டன்ஸ் ஆஃப் ட்ரூ கிராண்ட் ஃபாதர். இப்ப இந்த லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல எல்லாருமே ஆக்னேட்ஸா இருப்பாங்க. அப்பா வழி சொந்தங்கள் மட்டும்தான் வருவாங்க. அதே இது ஷேரர்ஸ பார்க்கும்போது அம்மா வழி சொந்தங்களுக்கும் அங்க இடம் இருக்கா? அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஃபீமேலுக்கும் அங்க உரிமை கொடுக்கப்படுது. ரெசிடியூவரிஸ்ல த்ரூ மேல் ரிலேஷன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ரெக்கக்னிஷனை கொடுக்குறோம் ரெசிடியூவரிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து லாஸ்ட் டிஸ்டன்ட் கிண்ட்ரட். ஸோ ஷேரர்ஸும் இல்ல, ரெசிடியூவரிஸும் இல்ல அப்படின்னா மட்டும்தான் இவங்களால ப்ராப்பர்ட்டி எடுக்க முடியும். இவங்க 4 கிளாஸ் கடியில வராங்க. டிசெண்டன்ஸ், அசெண்டன்ஸ், டிசெண்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், டிசெண்டன்ட் ஆஃப் இமீடியட் கிராண்ட் பேரண்ட்ஸ், 4 வெரைட்டில வராங்க. இதுலயும் வரக்கூடிய ரிலேஷன்ஸை நம்ம இன் டீட்டெயில்டா டிஸ்டன்ட் கிண்ட்ரட் பார்க்கும்பொழுது பார்ப்போம். இப்ப நீங்க நினைவு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல டிஸ்டன்ட் கிண்ட்ரட்ல டிசெண்டன்ஸ் இருக்காங்கன்னா மீதி பேரால ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதாவது அசெண்டன்ட், டிசெண்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், டிசெண்டன்ஸ் ஆஃப் இமீடியட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதே மாதிரி டிசெண்டன்ஸ் கிடையாது அப்படின்னாதான் அசெண்டன்டால இன்ஹெரிட் பண்ண முடியும். டிசெண்டன்ட் அசெண்டன்ட் ரெண்டு பேருமே இல்லைனாதான் இந்த தேர்ட் கிளாஸால இன்ஹெரிட் பண்ண முடியும். இந்த 3 கிளாஸுமே இல்லைனாதான் இந்த 4வது கிளாஸால இன்ஹெரிட் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட மொத்தத்துல பார்க்கும்போது ஷேரர்ஸ், ரெசிடியூரிஸ், டிஸ்டன்ட் கிண்டட் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லா தாயாதி பங்காளி எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டியில பங்கு வர மாதிரி ஒரு சிஸ்டம்ல அந்த குரானிக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்டன்ட் கிண்டட பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, in each class nearer relation will exclude the more remoter relation. ஸோ நெருங்கின சொந்தம் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய தூரத்து சொந்தத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் அந்த ரிலேட்டிவ்ஸோட லிஸ்டிங்கும் வரும் அப்படின்னு தெளிவா கண்டிஷன் போடுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் செட்ஸ் ஆஃப் லீகல் ஏர்ஸ்: ஷேரர்ஸ், ரெசிடியூவரிஸ், டிஸ்டன்ட் கிண்டட். இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இந்த கான்செப்ட்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா கேளுங்க. நாளைக்கு we will have a greater look at sharers. ஷேரர்ஸ்னா யாருங்கிறத ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம்
ரெசிடியூரிஸ் யாருங்கிறதையும் பார்த்துட்டு தென் வி வில் கோ இன்டு ப்ராப்ளம் சால்விங் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்டன்ட் கிண்டரோட பொசிஷன் என்னங்கிறதையும் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல தாராளமா கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.